வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி வில்வத்தில் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வில்வ மரத்துலேருந்து கிளையை கட் பண்ணி அதிலிருந்து இலை எல்லாமே ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வில்வத்தில் முள் அதிகமாக இருக்குன்றதுனால சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு இலையாக பார்த்து முள் குத்தாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்ட அப்புறம் பூ கட்டுற மாதிரி நம்ம இதை கட்டி எடுத்துக்கலாம். ஈவனாக வச்சு கட்டணும்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம கைக்கு வருதோ அந்த மாதிரி நம்ம வச்சு கட்டிக்கலாம். டைட்டாக கட்டணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது உதிராமல் இருக்கும். ரொம்ப நெருக்கமாக கட்டணும்னு அவசியம் இல்லை. எட்டை கூட வச்சு நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 1-2 வச்சு நம்ம கொஞ்சம் எட்டை வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இதை கட்டினதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இழுத்து விட்டுக்கணும், இல்லைன்னா கட் பண்ணும்போது உதிர்ந்துடும். நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வேப்பிலையும் நம்ம கட்டி மாலை சேர்த்துக்கலாம். அருகம்பில்லும் இந்த மாதிரி கட்டிட்டு கட் பண்ணி போட்டு மாலையாக கோத்துக்க முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிட்டு நல்லா இழுத்து விட்டுணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது உதிராமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கான டொயர் நூல் எடுத்துக்கலாம். ஊசி நீட்டு ஊசி இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புஸ்தகம் தைக்கிற ஊசி மெலிசாக இருக்கிற ஊசியாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நூல் ரெட்டையாக போட்டுக்கிறோம். மாலை ஸ்ட்ராங்காக வேணுன்றதுக்காக ரெட்டையாக போட்டுட்டு அதை நுனியில் இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம கோக்கும்போது கீழே இறங்காமல் இருக்கணும் சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் நூல் விட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். கட்டிட்டு மறுமுனையில் இருக்க ஊசியில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டதை நம்ம சொருவிக்கலாம். சொருகும் போதே நீங்கள் சுற்றி ரவுண்டாக கோக்குற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கோத்துக்கிட்டு வரணும். சுற்றிரும் ரவுண்டாக கோக்கும்போது மாலை ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வரும். இந்த மாதிரி உங்களால் கையில் எவ்வளோ தூரம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டே நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம அந்த எட்ஜுக்கு தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரியே உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டு வர வரைக்கும் நீங்கள் மாலை கோத்துக்கலாம். நான் 2 சைடாக 2 மாலையாக கோத்து வச்சுருக்கிறேன். இப்போ 2த்தையும் எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 நுனியும் 2த்தையும் டைட்டாக போட்டு கட்டிட்டோம்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் மாலை கிடச்சிடும். நீங்கள் குஞ்சம் சேர்க்குறீங்கன்னா இந்த இடத்துல குஞ்சத்தை நீங்கள் வச்சு கட்டிக்க முடியும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் மாலை வந்துடும். நம்மளுடைய வில்வ மாலை ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய வில்வ மாலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு கோத்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கோக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கோத்துட்டு வாஷ் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியும். 2-3 நாள் கூட இந்த மாலை நல்லாவே இருக்கும். நம்ம இந்த மாலைக்கு மேலே எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பூ இருக்கோ அந்த கலர் பூ எடுத்துக்கலாம். நான் கார்டன் ஃப்ளவரான இந்த மாதிரி இட்லி பூவை நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறேன்.
இது நீங்கள் சம்பங்கி பூ இல்லை எந்த பூ உங்களுக்கு இருக்கோ அந்த பூவை நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஒரு பூக்கும் இன்னொரு பூவுக்கும் நிறைய இடைவெளி விட்டு வரிசலாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட்டி வச்சுட்டு நம்ம மாலை மேலே சுற்ற போகிறோம். ஒரு நுனியை நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல முடிச்சு போட்டுடுங்க. மாலையை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இது மேலே நம்ம அப்படியே சுற்றி விட்டோம்னா நல்லா டைட்டாக சுற்றணும், இல்லைன்னா கழண்டு வந்துடும். இந்த மாதிரி சுற்றினோம்னா அழகாக அங்கங்கே உங்களுக்கு கலர் பூ தெரியும். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை நம்ம டெக்கரேட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு கடைசியாக முடிச்சு போட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அழகான மாலை ரெடி. செலவே இல்லாமல் தோட்டத்தில் இருக்கிற வேப்பலை இட்லி பூ வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட முடியும். நான் இன்றைக்கி வில்வத்தில் ரெடி பண்ணியிருக்கிறேன். சிவனுக்கு உகந்தது வில்வம், அதனால் நாங்கள் வில்வத்தில் மாலை ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஈஸியானது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.